நீ போய் ரெடி ஆயிட்டு வா குட்டிமா. அத்தை, ஏன் அழுகுறீங்க? உங்க பேத்தி கல்யாணத்தை நல்லபடியா பார்க்க போறீங்கல்ல? குலதெய்வம் நம்ம கூட இருக்கு, கவலைப்படாதீங்க. உங்களை எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறேன். ஏதோ நடந்து போச்சு. கல்யாணம் முடியறது வரைக்கும் நீங்க எல்லாரும் இந்த ஆசீர்வாதம் பண்ணு. உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். மௌனே நில்லே. பொண்ணு ரெடி ஆயிட்டாங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாங்க. பொண்ணு ரெடி ஆயிருச்சா? பொண்ணு ரெடி, வந்துருவாங்க. சரி, மாப்பிள்ளை வர சொல்லுங்க. துளசி வந்துட்டே இருக்காங்க. விட்டுட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? நீ வாட்டுன்னு போயிட்டே இருக்க. இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, உன்னையும் என் மச்சா மகளையும் சேர்த்து வைக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். அப்படி போனா இந்த சங்கர பாண்டி உசுர் போனதுக்கு சமண்டா. எல்லாரையும் கும்பிட்டுக்கோங்க. அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ அப்புறம் என்ன? இப்படிதான் அவனை உன்னால இவ்வளவு ஈஸியா சொல்ல முடியுது? ஏன் டார்லிங், ஏன் செல்ல குட்டின்னு துளசி மேல உசிரியே வச்சிருந்தியடா. இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமா நின்னுட்டு இருக்க. இந்தாமா, எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு வாங்க. எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமா. நீ ஒன்னா வெளியே பார்க்கறதுக்கு ஒன்னா சாதாரணமா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள நீ எப்படி குமுறின்னு இருக்கன்னு உங்க அப்பனுக்கு தெரியும்டா. ஆனா துளசி கழுத்துல உன்னை தவிர வேற எவனும் தாலி கட்டக்கூடாதுடா. வேற எவனோ ஒருத்தன் தாலி கட்டுறதுக்கா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம். அதே கோடி துணி வாங்க வச்சு என்ன உயிரோட கொல்லி வச்சிட்டீங்களே, இன்னும் எதுக்கு இங்கே நிக்கிறீங்க? ரெண்டு பேர் வந்து தொலைறீங்களா இல்லையா? மோ, நான் சின்ராஸ் அப்படி கேட்டது நம்ம உறவ அர்த்த விட இல்ல. சின்ராஸ் அவனை ஒத்துக்காம துளசி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான்னு நினைச்சேன். நான் சிங்கப்பூர் ஆனங்கிட்ட வழிய வம்புக்கு இழுத்து அடி வாங்கினது
தின்ராசுக்கும் துளசிக்கும் என் மேல பரிதாபம் வந்து அதை எனக்கு சாதகமாக்கி துளசி எனக்கு கட்டி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். அப்படி எதுவுமே நடக்காம நீ ஏன் தலையில மண்ணவாரி போடுற மாதிரி இப்படி கோடி துணி வாங்கிட்டு வந்துட்டியம்மா. இனிமேல் கவலைப்பட்டா கண்ணீர் விட்டா எதுவும் ஆக போறது இல்லையே. வாங்க போற தந்தா நீ போ, எங்களை எது கூப்பிடுற? இங்க பாருங்க, திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. அதே எல்லாம் முடிஞ்சு போச்சே. இப்ப ஒழுங்கு மரியாதை வர போறீங்களா இல்லையா? இல்ல இந்த கோடி துணிய மரத்துல கட்டி நாண்டுகிட்டு சாகவா? வாங்க. சார், என்ன சார் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? யோ, சின்ராஸ் இங்கதான் இருக்காரு. அவர் இங்க இருக்கிறதுனால உள்ள போய் நம்ம பிரச்சனை பண்ணா சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் வீட்டுக்கு கல்யாணம் பாதிக்கப்படுவோம் சார். யோ, இது சம்பந்தம் இல்லாத வீட்டு கல்யாணம் இல்ல, இது சின்ராஸோட தங்கச்சி கல்யாணம். யா என்ன சொல்றீங்க? நீ இந்த ஊர்ல தானே இருக்க, ஆனா யார் வீட்டு கல்யாணம் என்ன ஏதுன்னு உனக்கு தெரியல. அந்த லட்சணத்துல நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. சார் சரி வா. சார் 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 வேணாம் சார். இப்ப போய் நம்ம ஜப்தி நடவடிக்கை எடுத்தோம்னா கல்யாணம் நின்று எல்லாருக்கும் அசிங்கமா போயிடும் சார். யோ, அரசாங்கத்தை ஏமாத்தினா இப்படி அசிங்கப்பட்டுதான் ஆகணும். நீ வாய முடிட்டு பேசாம வா. வாயா பேசாம. சார் 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 வேணாம் சார். சார் சொல்லுங்க சார். சார் எதுவும் பேசாத வா. சார் சார் ப்ளீஸ் சார். சார் சார் நில்லுங்க சார். சார் சார் வேணாம் சார். எதுக்கு இன்னும் நிக்கிறீங்க? வர போறீங்களா இல்லையா? ஆபீசர் போலீஸ்காரங்க ஏதோ பிரச்சனை மேல போறாங்க. வர முடியுமா இற முடியுமான்னு கேட்டுனுக்குற. அப்போய் வா, மேல போய் என்னன்னு பாப்போம். வரேன் வாடி. இந்தாப்பா. கெட்டி மேளம் கெட்டி மேளம். நிறுத்துங்க. என்ன மாப்பிள்ள போலீஸ் வந்திருக்கு? தெரியலையே மாமா. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? நீங்க செஞ்சிருக்க வேலைக்கு திடீர்னு தானே வர முடியும். எந்த கடங்காரகிட்டையும் சொல்லிட்டா வர முடியும்? சொல்லுங்க. சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இனிமேல் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. நீங்களே இந்த நோட்டீஸ படிச்சு பாருங்க. என்ன நோட்டீஸ்? ஜப்தி நோட்டீஸ். ஜப்தி நோட்டீஸா? ஊர்ல இருக்கவங்களுக்குலாம் ஜாமீன் கையெழுத்து போட்டு லோன் வாங்கி கொடுத்தீங்களா, அவங்க கடனை கட்டாதால உங்க எல்லா சொத்தையும் ஜப்தி பண்ணி ஏல விட போறோம். அதுக்கான நோட்டீஸ் தான் இது. சார் சார் இந்தாங்க, படிச்சு பாருங்க. படிச்சு பாருங்க. நீங்க பேசாம திடீர்னு வந்து ஜப்தி பண்றேன்னு சொல்றீங்க. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம? எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம்.
எங்க வேலை செய்ய விடுங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஜாமீன் கையெழுத்து போட்டவங்க மேல நம்ம ஜப்தி நடவடிக்கை எடுக்கணும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியான நேரம் பார்த்து நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அப்ப ஆக்ஷன் எடுக்கலாம். என்ன தவிர வேற யாரு கட்டுற தாலியும் உன் கழுத்துல ஏறாது. சார், பிரசிடண்ட் ஐயா ஜாமீன் போட்டது எங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கதான். நாங்க எல்லாரும் கூடிய சீக்கிரத்துல அதை அடைச்சிருவோம். இப்ப இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க சார். என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க கடனுக்கு சின்ராசு ஜாமீன் கையெழுத்து போடுவாரு. இப்ப அவருக்கு நீங்க ஜாமீன் எடுக்கிறீங்களா? இப்படியே அரசாங்கத்தை ஏமாத்திரலான்னு எல்லாரும் திட்டம் போட்டிருக்கீங்களா? உங்களுக்குலாம் இவ்வளவு நாள் டைம் கொடுத்தது ரொம்ப வேஸ்ட். இங்க பாருங்க சின்ராசு, நீங்க கொடுத்த ஜாமீனுக்கு கடன் தொகையை கணக்கு பண்ணி உங்க தோட்டம் தொரவு வயல் எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி ஏலோட போறோம். இந்த நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். இன்ஸ்பெக்டர் சார், இத உங்ககிட்ட கொடுங்க. சார் எதுக்கு நீ வாங்க முடியா? யோசித்து முடிவு மாப்பிள்ள. நீங்க கொடுங்க மாமா, பாத்துக்கலாம். கொடுங்க. இந்தாங்க சார். நீங்க எதுக்காக அந்த ஊருக்கு வந்தீங்களோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு. நாங்க வரோம். வாங்க 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 போலாம். இங்க சத்தியமா இதுக்கும் எனக்கும் டேய் விஸ்வா, இன்னும் என்னடா உட்கார்ந்திருக்க? எந்திரிச்சு வாடா. ஐயோ சமந்தி, மாப்பிள்ளை எதுக்கு எந்திரிக்க சொல்றீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயா, என்னையா ஏன் போறேங்கிறீங்க? என்ன ஆச்சு இப்போ? நீ பேசாத சின்ராசு. உன் சொத்தை எழுதி வாங்குறப்ப கூட நான் ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சேன். நீ ரொம்ப நல்லவன், நேர்மையானவன் நினைச்சேன். ஆனா நீ அரசாங்கத்தை ஏமாத்தினது இல்லாம ஜப்தில போற சொத்தை எழுதி கொடுத்து எங்களை ஏமாத்திருக்க. நீ இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பாத்து பேச. யார ஃப்ராடுடா? வார்த்தை தடிக்குமா? அவ்வளவுதான். எல்லாம் விடுங்க மாமா. ஏய் யார் யா ஃப்ராடு? யார் ஃப்ராடு? கல்யாணத்துக்கு முன்னாடி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு ஃப்ராடு. யார் யா ஃப்ராடு? மாமா யார் யா ஃப்ராடு? சொல்லுங்க. ஐயா, அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான். அவனுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சொத்து எழுதி வாங்கணுமா? அதான் எல்லாம் போயிடுச்சே. அதிகாரிங்க தான் நோட்டீஸ் கொண்டு வந்து மூஞ்சில அடிச்சிட்டு போயிட்டாங்களே. இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு உங்க நேர்மை என்னன்னு. அம்மா, ஏன் இப்படி? அடேங்கப்பா, இவருக்கு இந்த ஊர்க்காரங்க கொடுத்த மரியாதையும் இவரு இவங்க தங்கச்சி கிட்ட காட்டின பாசத்தை பார்த்தப்ப இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமான்னு அசந்து போன. ஆனா இப்பதானே தெரியுது இந்த மரியாதை பாசம்லாம் வெறும் நடிப்பு தான். சமந்தி, அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வார்த்தையை விடாம இதுக்கு மேல எங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? அண்ணே, இதுக்கு மேல அந்த வெத்து பத்திரம் எதுக்கு? அதை எடுத்து மூஞ்சில வீசுங்க. ஏங்க, அந்த பத்திரத்தை போய் எடுத்துட்டு வாங்க. போ, இந்த இப்ப அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வா. அம்மா அம்மா அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கம்மா.
இந்த இந்த விஷயம் நிஜமாவே நான் எதிர்பார்க்காம நடந்தது. இதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க வேணா பாருங்க, இப்ப நடந்த ஜப்தி விஷயத்த கூடிய சீக்கிரம் நான் சரி பண்ணிடுறேன். நான் சொன்ன மாதிரியே என் சொத்தையும் காப்பாத்தி தரேன், என் வாக்கையும் காப்பாத்துறேன். என்ன நம்புங்கம்மா. அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா. நான் சத்தியமா நம்பிக்கை மோசடி பண்ண மாட்டேன். என் மேல நம்பிக்கை வச்சு நீங்களாவது சொல்லுங்களேன். எங்க கழுத்துல ஈர துணியை போட்டு அறுக்கிற மாதிரி நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரிங்க தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே சொத்தை மீட்டு கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்குவோம். ஆனா முகூர்த்த நேரத்துல இந்த கல்யாணம் நடக்காம போலீஸ் எல்லாம் வந்து எங்க சொந்த பந்தம் முன்னாடி மானமே போச்சே, அத உங்களால மீட்டு கொடுக்க முடியுமா? தம்பி, நாங்க உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் உடைஞ்சு போன கண்ணாடி மாதிரி செதறி போச்சு. இதுக்கு மேல அது என்னதான் ஒட்ட வைக்க முயற்சி செஞ்சாலும் அது பாக்குறதுக்கு அசிங்கமா தான் தெரியும். அப்படி ஒரு அசிங்கத்தோட என் மகன் இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டாம். டேய் விஸ்வா, எழுந்துடுறா. மேடையில உட்கார வச்சுட்டு இப்படி எந்திரிக்கிறது சரியா இருக்காதுமா. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. நான் சொல்றது எழுந்திருக்கிறியா இல்லையா? ஏமா அண்ணாதுக்கு பேசாதீங்க ஐயா, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. என் மருமக ஒண்ணு கவர்மெண்ட் காசை கொள்ளையடிச்சு போயிட்டான்னு சக்தி பண்ணலையா? ஊர்ல இருக்க விவசாயிகள்லாம் விவசாயத்துக்கு அவங்க வாங்கின கடனுக்காக ஜாமீன் கையில் தனியா போட்டாரு. ஐயா, உங்களுக்கு சொத்து தானே முக்கியம். வேணா என் சொத்தை முறை எழுதி தரையா, நான் குடியிருக்க வீட்டை கூட சேர்த்து எழுதி தரையா. எங்க அக்கா மக கல்யாணம் இப்படி அசிக்கப்பட்டு நிக்க கூடாது. என் மருமகனுடைய கௌரவ பிரச்சனையா? ஐயா ஐயா, உங்க காலில் வேணா விழுகிறேன், இப்பயே வாங்கயா, என் சொத்தை புறம் எழுதி தர்றேன். சும்மா நிறுத்துங்க. உங்க மாப்பிள்ளையோட யோகிதம் பத்தி தான் இந்த உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சே. தான் சொத்து ஜப்திக்கு போகுதுன்னு தெரிஞ்ச எங்களுக்கு எழுதி கொடுத்தவரு, இதுல உங்க சொத்தை வேற எழுதி கொடுக்க போறீங்களா? யோ, அது என்ன யோகியமா இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இத பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்னம்மா மரியாதையா பேசணும்? உங்க மரியாதை தான் மண்டபம் வரைக்கும் வந்துருச்சே, இன்னும் என்ன மரியாதை வேணும் உங்களுக்கு? டேய், இப்படி எழுந்துக்கிறியா இல்லையாடா? எழுந்து வா. துளசி, மாப்பிள்ளை விஸ்வா, ஐயோ, இந்த கல்யாணம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அவ்வளோ ஏன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உங்க அத்தை மாவனால இந்த இடமே கலவரமாச்சு. ஆனா அது எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டது நீங்க நல்லவரு, நாணயமானவருங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ஆனா இப்படி சொத்து புற ஜப்தி பண்ற அளவுக்கு நீங்க தப்பானவரா இருப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. விஸ்வா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சின்ராஸ் மேல எந்த தப்பும் இல்ல. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தாதீங்க ப்ளீஸ். போதும் வெற்றி, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அதுக்காக என் குடும்பத்தை எத்தனை பேருக்கு முன்னாடி விட்டு கொடுக்க முடியுமா? எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதை இழந்துட்டு இந்த கல்யாணம் நடந்தா அதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. இதோ உங்க மாப்பிள்ளை எழுதி கொடுத்த சொத்து பத்திரம், மன்னிக்கணும், வெத்து பத்திரம். விஸ்வா, தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்துல அது நின்னு போனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அவங்க குடும்பமும் இந்த சொசைட்டில என்னென்ன அவமானத்தை சந்திக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்படி ஒரு நிலைமை இந்த குடும்பத்துக்கு வரணுமா? உள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலி ஆட்டி விடுறியா? ஐயோ இல்லங்க, நான் உனக்கும் எனக்கும் முதல்ல இருந்தே பிரச்சனை. எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு
என்ன வீணா பழி வாங்கிட்டியடா. இல்ல சின்ராசு, உங்களை பழி வாங்கணும்னு நான் சத்தியமா நினைக்கல. போய் சொல்லதரா. ஆரம்பத்துல இருந்தே உனக்கும் எனக்கும் பிரச்சனை. அது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் பாக்குறப்ப என்ன புரிஞ்சுக்காம அவமானப்படுத்தின. ஐயோ, ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதும் ஜப்தி பண்ணுவேன் சொன்னல. கடைசியில சொன்ன மாதிரியே கருவறுத்தியடா. என்னோட ஜென்ம எதிரிடா நீ. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பழி வாங்கணும்னு என் தங்கச்சி வாழ்க்கை குழி தோண்டி புதைச்சிட்டியடா.